நிஃப்டி 5 நாளாக ஏற்றம். ஆட்டோ, ரியாலிட்டி செக்டார்ஸ் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய கேள்வி இப்போ சந்தையில் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் யார் கையில், எஃப்ஐஐ கிட்டேயா இல்லை டிஐஐ கிட்டேயா? நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம இந்த சேனலில் சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ இன்றைக்கும் சேர்த்து மார்க்கெட் 5 நாளாக கெயின் ஆகிருக்கு நேற்றையோட. ஸோ ஆட்டோ செக்டார்ஸும் ரியாலிட்டி செக்டார்ஸும் மார்க்கெட்டை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, எஃப்ஐஐஸ் இன்னும் செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஸோ நேற்றுக்கு கூட 2000 கோடி கிட்ட நெட்டாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஐ தான் வாங்கியிருக்காங்க நேற்றுக்கும். ஸோ இந்த பேசிஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இன்னும் டிஐ கிட்ட தான் இருக்குது. நம்ம எதுவும் அவசரப்படாமல் பொறுமையாக மார்க்கெட் இறங்க வாங்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்நேரத்துக்கு மார்க்கெட் மைனஸில் தான் லோ ஓப்பன் ஆகிருக்கணும். நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் மைனஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஸ்லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங். இதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். லாங் டேர்மில் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் கூட 26,000க்கு போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பை தீபாவளி. இன்றைக்கி எல்லாருடைய கண்ணும் ஐடி செக்டார் மேலே தான் இருக்கும். ஏன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் ரிசல்ட்டை வெளியாக விட போகிறாங்க. ஸோ அவங்க நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு 40 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக அவங்களுடைய ரெவன்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பைப்லைன் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டிசிஎஸை வச்சு தான் மற்ற கம்பெனிங்களோட ரிசல்ட்ஸும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ குளோபலாக இன்னும் டென்ஷன் குறையில. ஹராமஸ் ஸ்ட்ரைட் இஷ்யூ போய்கிட்டுருக்கு. ஒமன் ஈரானும் சேர்ந்து டோல் வசூலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஓமன் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 10 பாயிண்ட் அக்ரிமெண்ட்டை கொடுத்து ஈரான் பீஸ்க்கு சீஸ்ஃபயருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஈரானும் யூஎஸும் சேர்ந்து. பட் ட்ரம்ப் அந்த 10 பாயிண்ட்ஸை மதிக்க மாட்டாரான்ற தெரியல. ஆல்ரெடி நியூஸ் என்னன்னா, அவர் அந்த 10 பாயிண்ட் அக்ரிமெண்ட்டை தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி, டஸ்ட்பினில் போட்ட மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இருக்குது. ஸோ எனி டைம் வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சுச்சுவேஷன் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் திரும்பவும் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு 50% சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஸோ யார் ஈரானுக்கு வெப்பன் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் 50% டேரிஃப் அப்படின்னு இருக்காரு. ஸோ இதனால் மார்க்கெட்டில் இன்னும் வாலட்டிலிட்டி அதிகமாக தான் ஆகும். ஸோ ஹுண்டாய் மோட்டார்ஸ் ப்ரைஸை ஹைக் பண்ணியிருக்காங்க மே மாதத்துலேருந்து அவங்களுடைய இம்பார்ட்டண்ட் மாடல்ஸுக்கு. ஸோ அவங்களுடைய மார்ஜின் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். ஸோ சன்ஃபார்மா அவங்களுடைய ஒரு ட்ரக் நேம் இன்னொரு கம்பெனியோட ட்ரக் நேமுக்கு ஒத்து போகிற மாதிரி சொல்லி சன்ஃபார்மா அந்த கம்பெனி மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு கோர்ட் சன்ஃபார்மாவுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ இந்த செக்டரில் சன்ஃபார்மாவை விட நம்ம நாட்கோ, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்க்குறது பெட்டர். சன்ஃபார்மாவும் நல்ல கம்பெனி, பட் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ எல்என்டியும் பிஹெச்இஎல்லும் சேர்ந்து ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் நேற்றுக்கே எல்என்டி ஷேர்ஸை கப்புன்னு ஏறிடுச்சு. மோரோவர் வெஸ்ட் ஏஷியாவில் கொஞ்சம் சீஸ்ஃபயர் வர மாதிரி இருக்கனால எல்என்டி வேகமாக ஏறிடுச்சு. ஸோ ஆல்ரெடி எல்என்டி வென்ட் இன்டு த காஸ்ட்லியர் சைட். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது இருக்குதுன்னா டிஎல்எஃப் பார்க்கலாம். டிஎல்எஃப்மே காஸ்ட்லி தான். ஸோ ஒரு 450 அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்கிறதுக்கு, 1-2 அக்குமுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ மணப்புரம் ஃபைனான்ஸ்லேருந்து ஒரு நியூஸு. அவங்க அவங்களுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர் அவருடைய பிஎம்எஸில் ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணியிருக்கிறதா ஒரு கேள்வி. ஸோ இதனால் மார்க்கெட்டில் அடித்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் மணப்புரத்தை. ஸோ ஃபைனலாக ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. கீ ஃபேக்டர்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எஃப்ஐஐ பையிங் ரிட்டர்ன் வராங்களா, குளோபலாக டென்ஷன் குறையுதா, ஐடி ரிசல்ட்ஸ் எப்படி வந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ டிஐ எப்படியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ குளோபலாக அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ணணும். இந்த மாதிரி டெய்லி அப்டேட் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோவும் ப்ளஸ் ஷார்ட்ஸும் நிறையா அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இம்மிடியேட்டாக உடனுக்குடன் உங்களுக்காக நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்கே சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.